கண்ணாடி மாதிரி இருந்த இதயத்தை சுக்குநூறா உடைச்சிட்டியாடா. எப்பப்பா? சுக்குநூறா உடைச்சிட்டியாடா. இன்னைக்கு மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஆறுதல் கிடைக்கும். சொல்லு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற பாட்டுக்கு நண்பனே நண்பனே. டேய் பசங்களா, என்னடா நீ தம்மடிக்க மாட்டப்பு, ஆனா எங்கெல்லாம் முடிச்சிருவாரு கரெக்டா. என்னடா ஒரு மாதிரி வாட வருது, என்ன குடிக்கிற, வீட்டுல உங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. துடிப்போம் எதுக்கு, ஒன்ன பாக்க இல்ல, காய்ச்ச பாக்க. சரி சரி சரி. எங்க அப்பா அம்மா இருக்கிற போது அவங்களுக்கு தெரியாம சில சில்மிஷங்கள்லாம் பண்ணுவாங்க. சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னுங்கிறது தான் சினிமா சரித்திரம். BCAD அப்படின்லாம் சொல்ற அது மாதிரி சினிமாவை நீங்க ரெண்டா பிரிச்சா சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின். Hey Ganesh, எப்படி இருக்க? How are you sir? So happy to see you YG. Good. இந்த நாஷ்வில்ல தான் இருக்கியா? Wonderful. Nashville ஒன்னு பாக்குறது என் அதிர்ஷ்டம்ப்பா. 1965ல இருந்து ஒன்னு தெரியும். அண்ட் எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. அடேங்க அப்பா, நாங்க ரெண்டு பேரும் குழந்தைகளா இருந்ததுல இருந்து we are friends. So happy YG Mahendra. I am so happy நீ இங்க Nashville எங்க வீட்டுக்கு வந்ததுல. லஞ்ச் எப்படி இருந்ததுப்பா? பிரமாதம். அப்பா பால் பாயசம் எக்ஸலன்ட். பின் எடுத்துட்டா ராஜி. ராஜி பால் பாயசம் பண்ணி விட்டால் வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா எனக்கு இன்னும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் போகவே இல்லடா. அது எப்படி போகணும்? We had such glorious times in Chennai and Madras rather. Yes, you are right. அதுவும் ஒரு பீரியட்ல வந்து ஈவினிங் இந்த லோக்கல் ட்ரிங்கே சாப்பிட்டு இருந்த போது நீங்க எல்லாம் ஸ்காட்ச் ஆஃபர் பண்ணுவீங்களே, ஐயோ மறக்கவே முடியாதுடா. வீட்டுக்கு வர துடிப்போம் எதுக்கு, ஒன்ன பாக்க இல்ல, காய்ச்ச பாக்க. சரி அதை விடு. ஏன்டா அதை போய், ஆனா அந்த ஸ்காட்ச் டேஸ்ட் இன்னும் இருக்கா? இந்தியால இருந்து இல்லையா? அமெரிக்கா வந்தோன்னு அதுவும் குடிக்கிறேன். அமெரிக்கா வந்ததுல இருந்து அதேதான். அது மட்டும் இல்லையா, நான் எத்தனை தடவை வந்து அதே ஸ்காட்ச் உங்க இடத்துல இங்க அட்லாண்டாலையும் நாஷ்வில்லையும் அடிச்சிருக்கேன். என்ன சும்மா. அப்புறம் உங்க அப்பா அம்மா இருக்கிற போது அவங்களுக்கு தெரியாம சில சில்மிஷங்கள்லாம் பண்ணுவாங்க. பாச்சுவானா ஆனா படுகில்லடி. டேய் பசங்களா, என்னடா நீ தம்மடிக்க மாட்டப்பு, ஆனா எங்கெல்லாம் முடிச்சிருவாரு கரெக்டா. என்னடா ஒரு மாதிரி வாட வருது, என்ன குடிக்கிற, வீட்டுல உங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. நல்ல மனுஷன். அச்சா, தங்கம்னா தங்கம். எல்லாரும் நல்லா சாப்பிடணும். ஃபுல்லா இருக்கும். அந்த டிராமாக்கு வந்த உடனே டிஃபன் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டுன்னு ஒரு சொல்ற அழகே தனி அழகு. அந்த விருந்தோம்பல் உங்க வீட்டுக்கு வரும்போது ராஜம்மா இவனுக்கு ஒரு தட்டு வைடி அப்படின்னு சொன்னாலே நாக்கள் ஜலம் ஊறும். அவ்வளவு அழகா நல்ல சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. எனவே அந்த ஞாபகங்கள்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கண்ணன் வந்தான் டிராமா போது எவ்ரி டைம் டிராமா முடிஞ்சு சுகநிவாஸ்ல போய் ஒரு சேமியா தயிர் சாதம் அடிப்போம். அதுவும் நல்ல கோல்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. பிரமாதமா இருக்கும். அருமை. அப்புறம் அவுட் ஸ்டேஷன்ல திருச்சி எல்லாம் போறபோது பஸ்ல 40 பேர் உட்கார்ற பஸ்ல 70 பேர் போவாங்க. அப்பெல்லாம் வந்து இவங்கதான் எனக்கு லீடர், கணேஷ் தான் லீடர். காரணம் என்னன்னா, நானு மௌலி எல்லாம் இவரால் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல படிச்சிருந்தோம். எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் கணேஷ் விஸ்வ தான். சில்லற வேண்டா விட்டுதான் போறேன். ரொம்ப ஹாப்பி டைம். அப்ப அதை திருப்பி கேட்காதப்போ அப்ப செலவிச்சது ஆனது அவ்வளவுதான். எனக்கு தெரியாது. அது கொடுத்ததுதான் ஒன்லி ஒன் வே டிராபிக். அதோட எனிவே வெரி ஹாப்பி. அண்ட் முக்கியமா அந்த சிவாஜி வெறியினாச்சேனி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற பாட்டுக்கு நண்பனே. இப்போ சிவாஜி போயிட்டாரு, அவருக்கு பதிலா நீதான் இருக்க. ஒரு நாடகத்தை சாருகேசிய பார்த்த உடனே எனக்கு பல இடங்கள்ல சிவாஜியோட ஞாபகம் அப்படி படிச்சுன்னு வந்ததுடா. இந்த என்னுடைய ஆசைக்காக அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததா பாட்டுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா சிவாஜியை மிஞ்ச சிவாஜியாலேயே திருப்பி முடியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என்னோட வாழ்க்கையில சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னுங்கிறது தான் சினிமா சரித்திரம். BCAD அப்படின்லாம் சொல்ற அது மாதிரி சினிமாவை நீங்க ரெண்டா பிரிச்சா சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின். சிவாஜிக்கு பின்ல நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒன்றே சொன்னாலும் நன்றே சொன்னாய். இந்த ஒரு வாசகம் திருவாசகம். ஆனா அவருடைய வெறி நான் இருந்துகிட்டு நீ அவரை ஃபாலோ பண்ணி நல்ல நாடகங்கள்லாம் போடுறது, நாடகங்களை சாகாம பாத்துக்கிறியே, எவ்வளவு பெரிய விஷயம். நான் வந்து அவருக்குன்னு ஒரு ட்ரிபியூட் பண்ணது நீங்க அதுல பாக்கல. ஏன்னா அப்ப நீ இங்க இருந்த அவரோட வியட்நாம் விட நானே போட்டேன். அது எப்போ நேஷனல்ல போட போறேன்? போட்டுருவோம். அடுத்த தானே வியட்நாம் விட கொண்டு போட்டுருவோம். நெப்போலியன் மார்டின் தர லட்சாதிபதி வரைக்கும் இந்த இடத்துல வந்து கணேஷ் வந்து அப்கோர்ஸ் எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவரை பத்தி நான் பெருமையா சொல்லுங்க அவசியமே இல்லை. லவ்லி டைம்ஸ் டுகெதர். அண்ட் எப்போ வந்தாலும் அட்லாண்டால அவங்க வீட்டுல வந்து நேரா வந்து இறங்கிட்டு வந்தாங்க. அது வேற விஷயம். பட் இப்ப புதுசா கிடைச்ச வந்து நெப்போலியன் நேஷ்வில்ல கிடைச்ச ஒரு நாயகன்.
நிஜமாவே நெப்போலியன் வந்து நேஷனல் நாயகன். அதுவும் ஆர்டிஸ்டுக்கு அவர் வச்சிருக்கிற மரியாதை அவருக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும் அது வேற விஷயம். தெரியாதவங்க கூட கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு பாராட்டுறாரு. ஒரு விஷயம் சொல்லணும் மகேந்திரா, மனசு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லி என்னப்பா அது? ஒரு காலத்துல கண்ணாடி மாதிரி இருந்த இதயத்தை சுக்குநூறா உடைச்சிட்டியாடா. எப்பப்பா? சுக்குநூறா உடைச்சிட்டியாடா. இன்னைக்கு மக்கள்கிட்ட எல்லாம் அதை சொல்லி ஆறுதல் கிடைக்கும். சொல்லு. பாரதிய வித்யா பவன் ஒரு சின்ன ஹால், அங்க ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்க எல்லாம் போயிருந்தோம். ஒரு 5-6 பேர், விசு, மௌலி, அவன் எல்லாரும் இருக்கிற போது மகேந்திரா டே என் கையை பிடிச்சுக்கிட்டு எங்கூடவே இருறான். என்னடா மகேந்திரா இவ்வளவு அன்பை பொழியறானே நினைச்சேன். பார்த்தா திடீர்னு ஆண் அழகன் யாருன்னு போட்டி ஒண்ணு நடக்குது. போட்டி நடக்கிறதுல கொஞ்ச நேரமா கேட்கணும் தள்ளிப்படாது இருங்கிறான். சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் டு YG மகேந்திரா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. தேங்க்யூ கணேஷ்னா. எதுக்குடா? நீ பக்கத்துல இருந்த உன் பக்கத்துல நான் பளிச்சுன்னு தெரிஞ்சதுனால ஆண் அழகன் கிடைச்சது எனக்குன்னா. கண்ணாடி மாதிரி இருந்த இதயம் நொறுக்கி எடுத்தேடா பாவி YG. அதுதான் என்னுடைய இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே. அதான் சொல்றேன், என்னுடைய கெட்ட பழக்கம். நான் உண்மையத்தான் சொல்லுவேன். பாருங்க, இங்கேயும் அவமானப்படுத்துறான் சார். இப்படி ஒரு பர்சனாலிட்டியை நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? இனிமே பார்க்க கூடாது. YG, ஒரு சின்ன விஷயம் ஏதோ சொல்ல நினைச்சேனே, சத்தியா டக்குன்னு மறந்து போயிடுச்சு. அதாவது இந்த கார்டனை மெயின்டைன் பண்றது இருக்கு. I've been doing it for the past 7 years. அதாவது நீ இதை சொல்லும் போது நீ நடிச்ச இம்பர்ஃபெக்ட் மோட்டர் டயலாக் ஞாபகமே வருது எனக்கு. எது வேதாச்சலம் சொல்லுவார். அதுல அதுக்கு நான் பதில் சொல்வேன். கார்டனிங் இஸ் a maddening hobby for me. நான் உடனே கேட்கறது ரொம்ப கிளாடனிங் ஆச்சு. அது மாதிரி உனக்கு இந்த ஹாபி ஐ திங்க் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் யூ. எஸ் சார், வேதாச்சலமாவே நடிச்சேனே நான். ஆமா, ஒரு 5-6 தடவை நடிச்சு இதெல்லாம் வாங்க ட்ரை பண்ணேனே. இல்ல அதாவது நீ அதுதான் நீ கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல. சரி நடிச்சேன்னு சொல்லாத, ஸ்டேஜ்ல வந்து அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு பாச்சுனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மஸ்ட் டெல் தம். அதாவது இம்பர்ஃபெக்ட் மாடர்ன் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் பிளேஸ், கிளாசிக் பிளேஸ் ஆஃப் UAE. அது ஒரு தரம் போடும்போது அந்த மெயின் ரோல் பண்ணவர் செத்த சாஞ்சுட்டார். அப்படி புரிஞ்சுக்கணும். சாஞ்சுட்டார் அவர், காத்தால எதையோ போட்டு சாஞ்சுட்டார். சாதாரணமா இல்ல. அப்ப சாதாரணமா வீட்டுக்கு வந்த இவனை எங்க அப்பா பிடிச்சி, கணேஷா நாளைக்கு நீதான் அந்த ரோல் பண்றேன். அவன் அமெரிக்கால இருந்து போய் வந்திருக்கான் விசிட்டுக்கு, அவ்வளவுதான். ரைட்ட கலக்கி நாளைக்கு நான் டிராமா வரேன் பாக்குறதுக்கு நம்மளை பிடிச்சி, யூ won't believe it, in one day he got prepared for that role. அந்த டிராமா அந்த வரைக்கும் அவன் நடிச்சது இல்ல, பட் he has only seen it. He got prepared for it and அடுத்த நாள் வந்து he did it perfectly. கொஞ்சம் ஆரம்பத்துல அங்கங்க இருந்தாலும் நாங்களாம் பின்னாடி சப்போர்ட் பண்ணாலும் இது சாதாரண ரோல் இல்ல, இது கீ ரோல் ஆஃப் த பிளே. கூட இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அப்படியே தூக்கி அதுக்கப்புறம் 2-3 தரம் பண்ணிட்டாங்க ரோல். ஆமா, நிறைய தடவை பண்ணேன். அப்புறம் அமெரிக்கா வரல, ஒய்ஃப் அமெரிக்கா. நீ எதுக்கும் வந்தேன் எங்களை பாக்க சார். எனிவே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நானும் யூஸ் பண்ணிட்டேனே. அதுவே எனக்கு ரொம்ப பெருமை. அதனால உன்னுடைய கார்டனிங் ஹாபியை பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் எப்போதும். அதே மாதிரி அட்லாண்டா வந்த போது அந்த வேதாச்சலம் கேரக்டர் இல்லாம வில்லன் கேரக்டர். கரெக்ட். அட்லாண்டால அங்க வந்து இதே இம்பர்ஃபெக்ட் மாடல் டிராமா போடுச்சு. அதுல வில்லன் கேரக்டர் முஸ்தபான்னு ஒரு கேரக்டர், சூப்பர் கேரக்டர். ஐ லவ்ட் இட். ரொம்ப பிரமாதமான கேரக்டர். அதை பண்ணி ரொம்ப இவனே நல்லா பண்றியப்பா அப்படின்னு சொல்ல வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சது போல சந்தோஷம். ஆனா இவங்க அம்மா சொன்னாங்க, டேய் அன்னைக்கு மாதிரியே இருக்கியடா நீ அப்படின்னாங்க. சொல்றீங்களே ராஜம்மா அப்படின்னு மக்கள் கைதட்ட, சரி மக்களே, ஜோக்கு மக்களேன்னு நான் உங்கள்ட்ட கெஞ்சி. இல்ல ரொம்ப நாளா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எவ்வளவு பெரிய கைதட்டெல்லாம் வந்தது. எனிவே ரொம்ப ஹாப்பி. இந்த கார்டனிங் வேலையெல்லாம் பண்றது சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த பக்கம் அப்படி பாக்குறேன். தேங்க்யூ. யாரு பாரு தாத்தையா கத்தியான கெட்ட வார்த்தை. இல்ல நீ பின்னாடி பார்த்து இல்ல அதாவது அவன் வந்து தெலுங்குக்கார பையன் இல்ல, கிட்டத்தட்ட மாமா வயசு தான். இருந்தாலும் அங்கிள் சொல்லுவான். சரி போறோம் ஆசையை விடுன்னு விட்டுறது. அவன் என்ன பார்த்து தாத்தையாங்கிறான். நான் சரி பின்னாடி வந்து தாத்தையாங்கிறானே, எதையோ பார்த்து கொலைச்சிட்டானு. உங்களுக்கு ரொம்ப பெத்த அப்படின்னு வேற சொல்றான். ஐயோ உனக்கே ஷாக்கா இருக்கு, எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும். அவ்வளவுதான். கடைசியில பெத்த மனசு அப்படின்னா நான் நினைச்சேன் பெத்த பேக்ரவுண்ட். உடனே அப்பாடி அதான் நானும் நடிச்சேன். தாத்தையான்னு சொல்லிட்டு ரைமிங் ஏதாவது சொல்லிட்டு போறானே அப்படின்னு பயந்தேன். அப்புறம் மறுபடியும் சாப்பாடுலாம் வாங்கி தரேன்ப்பா, பெத்த மனசுலோன்னு முடிச்சியே நீ அப்படின்னு சந்தோஷப்பட்டேன்.
மகேந்திரா இன்னும் எவ்வளவுதான்டா அதை பத்தி பேசுறது. ஆனா அந்த வீட்டை பண்ணினே நீ சிவாஜி மாதிரி அசந்துட்டு சட்டைய பியூட்டிஃபுல்லா மடிச்செல்லாம் விட்டுட்டு இருக்க. லுக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. அது ஒன்றும் குழப்பமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் தான் வரல. அது பரவாயில்ல, நான் சொல்லல. நீ ஏன் சொல்லிக்கிற? நீ சொன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்லணும் தானே எடுத்து கொடுத்தேன். நடக்கிற ஒருத்தனுக்கு குச்சியை கையில கொடுக்காம நீ வச்சுட்டு என்னடா டே ஏன் தடிக்க விடுற? டேய் நீ வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவன் எனக்கு தெரியும். ஏன் தடிக்க விடுற? ஏய் டேக் கேர் மேன். என்னாச்சே? அம்மா என்னடா? ஐயோ ஹவுஸ் யுவர் ஹெல்த் மேன்? பிளட் பிளட். ஐயோ அம்மா. ஏண்டா அப்பா அப்பனே நான் இன்னொரு ட்ரிப் நேஷனல் வரணும்டா. பாத்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நான் மேல போயிட்டா அதெல்லாம் ஒண்ணும் போக மாட்டேன். டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்றேன்டா. உன் டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்றேன். நீ மேல போனீங்கன்னா அது ஒரு இடம் போட்டு வை. முக்கியமா எனக்கு ஒரே ஒரு டவுட். என்ன? சொர்க்கத்துல கிரிக்கெட் இருக்கான்னு மட்டும். எப்படா சொல்ல? வாட்ஸ்அப் இருக்காங்க இல்லனாக்க இமெயில் இருக்கா? நீ ஏசிடிக்கல படிச்ச மாதிரியே ஒண்ணு பேசிட்டு இருக்கேடா. ஐயோ முடியலடா என்னால போயிடுவோம் போல் இருக்கே. ஆண்டவா ராஜி, நீ 100 வயசு சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனே. ஆண்டவா கடவுளே காப்பா.